கம்ப்யூட்டரில் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்க்கலாம். இந்த டாபிக் பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. ஜெனரேஷனில் மொத்தமாக 5 ஜெனரேஷன் இருக்குது. மொத்தமாக 5 ஜெனரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் இதோட இயர் பார்த்தோம்னா 1940லேருந்து 1956 வரைக்கும், 1940லேருந்து 1956 வரைக்கும். அதில் என்ன அறிமுகப்படுத்துனாங்கன்னா வேக்கம் டியூப்ஸ். ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ENIAC, EDVAC, UNIVAC, IBM 650. இதோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம அடுத்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷன் இதோட இயர்ஸ் பார்த்தோம்னா 1956லேருந்து 63 வரைக்கும். இதில் என்ன அறிமுகப்படுத்துனாங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா IBM 7090, CDC 1604. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷன் இதோட இயர் பார்த்தோம்னா 1964லேருந்து 71 வரைக்கும். அதில் என்ன அறிமுகப்படுத்துனாங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். 1 மார்க்கில் அப்ரிவேஷனில் ஐசின்னு கொடுத்துட்டு என்னன்னு கேட்பாங்க, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ அதில் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா IBM சிஸ்டம் 360 PDP 8. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஜெனரேஷன் இதோட இயர் பார்த்தோம்னா 1971லேருந்து அப் டு ப்ரெசன்ட் வரைக்கும். இதில் என்ன அறிமுகப்படுத்துனாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் எந்த ஜெனரேஷனில் அறிமுகப்படுத்துனான்னு கேட்பாங்க, ஃபோர்த் ஜெனரேஷன். அடுத்தது ஃபிஃப்த் ஜெனரேஷன் இதில் பார்த்தோம்னா ப்ரெசன்ட்லேருந்து பியாண்ட் இதுக்கு மேலே வரதும். ஸோ இதில் மெயினாக பார்த்தோம்னா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபிஃப்த் ஜெனரேஷனில் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.